பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. அதை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். டெல்லி சென்றிருந்தார். அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிய போது அவர் டெல்லி சென்றிருந்தார். அந்த சந்திப்பு பரவலாக பேசப்பட்டது. இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, என்ன அவங்க டெல்லிக்கு அழைத்ததே அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு தான், அதுதான் பாஜகவினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றார். யாரை சந்தித்தார் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு, அதன் பின்னணியும் இருக்கு. இன்னொரு புறம் பன்னீர்செல்வம் அவர்களும் அதை தான் சொல்றார். மோடியும் அமித்ஷாவும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு அவரும் அந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். ரெண்டு புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக விவகாரத்தில் என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள் மோடி ஷா, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் ஐயநாதன். திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்கள், வணக்கம் துரை கருணா. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் வில்சன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. ஐயநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமா செங்கோட்டையன் பேட்டிகள்ல சின்ன சின்ன விஷயங்களை சொல்றாரு. இப்ப அவர் சொல்றது என்ன, அவங்க டெல்லிக்கு அழைச்சதே அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப சொல்றதுக்கு காரணம் என்ன? இது என்ன கணக்கு? பாஜக என்ன நினைக்குது இதுல? இல்ல, அப்போ செங்கோட்டையன் சொன்ன உடனே அன்னைக்கு நம்ம பிரேக்கிங் போட்ட உடனே நம்ம அப்பவே சொன்னோம், இது இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு. ஏன் அப்படின்னம்னா, இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியால திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியை உடைக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது அப்படின்றதுனால ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்றது பிஜேபியினுடைய வியூ தான். பிஜேபி தான் அதிமுக உடைச்சு தூள் தூள் ஆக்குனது. ஆனா இப்ப அதனால அவங்களுக்கு எந்த பலனும் பெறல, அவங்க பலம் அடையல. ஆனா அதிமுக பலவீனம் அடைஞ்சிச்சு. பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னோம்னா எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம பல நிகழ்வுகள் நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதிமுக இரட்டை இலையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 7 பேர் டெபாசிட் இருந்த வரலாறுலாம் புதுசாக படைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்களை உள்ள கூட்டும் போது தான் அந்த தொண்டர்களுடைய பலமும் அதிகரித்து அதிமுக மறுபடியும் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக வரும். அதுதான் தனக்கு பயனளிக்கணும்னு அமித்ஷா நினைச்சதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக தான். அப்போ அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோம், அவங்க தான் இவர் இயக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னம்னா, இவர் ஒரு பெரிய ஒரு தவறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டே இருக்கிறார். அது என்ன அப்படின்னம்னா, கொஸ்டின் பண்றவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கறத விட தூக்கி எறியறது அப்படின்ற ஒரு இடத்த அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு மனிதன் ஒரு மனிதனும் ஆக முடியாது, ஒரு தலைவர் ஒரு தலைவரும் ஆக முடியாது. செல்வி ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வேற, அவங்களுடைய அணுகுமுறை வேற, அவங்க வந்த பாதை வேற, இது வேற, இது வேற. இங்க விட என்ன, ஒருத்தர் வெளில போன உடனே இப்ப இவ்வளவு விஷயத்த வெளில போடுறாரு. இது அனைத்தும் இந்த கட்சியை பலவீனப்படுத்துமா இல்லையா? மேலும் பலவீனப்படுத்தும். இதை ஏன் சொல்றாரு? பாஜக இதுக்காக தான் என்ன அழைச்சாங்கன்னு இப்ப என்ன துரோகின்னு சொல்லிட்டு நீங்க வரிசையா போட்டோ காட்டுறீங்க, பேப்பர் காட்டுறீங்க, கட்டிங்ஸ் காட்டுறீங்க, பேட்டியை காட்டுறீங்க அப்படின்னா அப்ப அவர் சும்மா இருப்பாரு? அவரு எங்க எம்ஜிஆரால் 75ஆம் ஆண்டில் பொருளாளர் என்று அழிக்கப்பட்டவர். என்ன எம்ஜிஆர் சாதாரண ஆள? மனிதனுடைய அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்றது மண்ணாதி மண்ண ஒருத்தன் யார் அப்படின்றதெல்லாம் ஒரு சந்திப்புல சொல்லிட்டு போயிடுவாரு அவரு. அப்படியேப்பட்ட ஆள் எம்ஜிஆர். அவர் நீங்க வேணா அவரோட இருந்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, லைக் அண்ணன் சமரசம் போன்றவர்களை கேட்டு பாருங்க. அப்படியே அவர் அசஸ் பண்ணுவார். அவர் சும்மா தூக்கி கொடுத்துருவாரா? ஒரு பையனை கூப்பிட்டு தான் வச்சுக்கோ நீ பொருளாளர் அப்படின்ட்டு. அப்போ அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனுஷனா இருக்கணும், எவ்வளவு தூரம் இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சும்மா சர்வசாதாரணமா துரோகி அப்படின்றீங்க. ஒரு விஷயம், ஆமா, இப்ப பாஜக தான் பின்னணியில் இருக்கு, ஒன்றிணைக்க விரும்புதுன்னு சொல்லி கட்சி பொறுப்புல இருந்து இல்ல, கட்சியிலேயே அந்த விருப்பங்கள் இருக்குது. கட்சியிலேயே அந்த விருப்பங்கள், தொண்டர்கள் அதை விரும்புறாங்க. பாஜக அழைச்சு பேசிட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா ஒரு போட்டோவை கூட வெளியிட மாட்டாங்க. இல்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. யார் பாஜக வெளியிட வேணாம் அப்படின்றதுதான். எதுவுமே அவங்க எல்லாத்தையுமே ரகசியமா தான் செய்வாங்க. எங்க நானு விஜயம் சந்திச்சுக்கே போட்டோ வெளியே வரல, அப்புறம் அதனால அதெல்லாம் வெளியில வராது. எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே கடைசியா கையை தூக்குற, அதுதான் கிளைமேக்ஸ். அந்த எங்க கையை தூக்கிட போறான்றதுனால தான் அன்புமணி தூக்கி ஒரு வெளில போட்டார் ராமதாஸ் ஐயா. கையை தூக்கிட்டாருன்னா அப்புறம் முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கையை தூக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சாகணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய உட்கட்சி விவகாரத்தில் என்னுடைய அரசியல் தீர்மானிக்கிற இடத்துல நீங்க வராதிங்க அப்படின்ட்டாரு. பாஜக நீங்க வரக்கூடாது. அவன் ஒத்துக்கிட்டாரு. அவங்க ஏன்னா சீட் ஷேரிங் கமிட் ஆயிட்டாரு அவங்க இவர் அமித்ஷா கிட்ட. ஆனா அதுக்கு தான் அவர் அமித்ஷா என்ன பண்ணாருன்னா,
இவரை இறக்கி விட்டு என்டிஏனுடைய கான்ஸ்டிடியூன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு அதை தான் கடைசியாக நியூஸ் 18 பேட்டியில் கூட அவர் சொல்றது, நாங்க என்டிஏவை பலப்படுத்துறோம், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நாங்க தமிழ்நாட்டில் பலப்படுத்தக்கூடிய அந்த வேலையை. அதன் அர்த்தம் வந்து ஓபிஎஸ். ஆமா ஆமா ஆமா, இவங்களை விடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கெல்லாம் பழனிசாமி எதிர்ப்பு தான் இருக்கே ஒழிய அவங்களுக்கு கூட பிஜேபி எதிர்ப்பெல்லாம் கிடையாது. டிடிவி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், யாருக்குமே சசிகலாவை தவிர மற்ற யாருக்குமே பிஜேபி எதிர்ப்பு கிடையாது. எல்லாம் பிஜேபி ஆதரவு தான். ஆமா, அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா இவரை கட்டுப்படுத்து. இல்ல இப்ப இவரு பேட்டியில சொல்றாரு, இவரை கட்சியை விட்டே நீக்கியாச்சு, ஆதரவாளர்கள்லாம் நீக்கியாச்சு. இப்ப இவர் சொல்றதன் மூலமா என்ன பாஜகவுக்கு செய்தி சொல்றாரா இல்ல பழனிசாமி அவங்களுக்கு செய்தி சொல்றாரா? செங்கோட்டையன் என்ன பார்த்தாங்க அவங்க, இது இது என்ன யாருக்கான செய்தி? தன்னுடைய தொண்டர்களுக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் இவர் ஒரு செல்வாக்கு வட்டம் இருக்கு இல்லைங்களா, கோபிச்செட்டிப்பாளையத்தோட அவ்வளவுதான் செங்கோட்டையன். அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா நடக்காது. கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி ஈரோடு இருக்குது, ஈரோடுக்கு பக்கத்தில் சேலம் இருக்குது, சேலத்துக்கு அந்தாண்ட திருப்பூர் இருக்குது, இந்தாண்ட போனீங்கன்னா இப்படிலாம் இருக்குது. டெல்லி வரைக்கும் எனக்கு தெரியும். இல்ல அது இல்ல சார், வாக்கு இருக்குல்ல. ஒரு அதிமுக தொண்டை தான் பழகின தலைவனை வந்துட்டு இடைநிலை தலைவனை விட்டுட்டு போயிடுவானா? விட்டுருவானா? அவன் விட மாட்டாங்க. அது ஒரு 30 ஆண்டு கால பழக்கம். இப்போ அதிமுக 43 ஆண்டு கால கட்சி அப்படின்னோம்னா 53 ஆண்டு கால கட்சி அப்படின்னோம்னா செங்கோட்டையன் அப்படின்றவரும் 53 வயசு 53 ஆண்டு கால அரசியல்வாதி இல்ல. இன்றைக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற பலம்ன்றது 53 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அரசியல் களம்ன்றதா? ஆமா. இல்ல எனக்கு பின்னாடி அமித்ஷா மோடி இருக்கிறாங்க, அவங்க சொல்லிதான் இதை செஞ்சேன்றதா? அமித்ஷாவையும் மோடியை வச்சுட்டீங்கன்னா டெபாசிட் வாங்க முடியும். அவருடைய கடன் அனுபவம் தான் முக்கியம். அதான் முன்னாடி. ஆமா, செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருங்கிணைக்கிறதுன்றதுக்கு எதுக்காக அதை திரும்ப திரும்ப பாஜகவை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார்? ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்ல. நம்ம எவ்வளவு காலம் தாக்கும், நம்ம மறுபடியும் அதே மாதிரிதான் ஒரு 40 பேர் நம்ம ஜெயிப்போம். அந்த அவ்வளவுதான், அது தாண்டி வராது. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ செங்கோட்டையன் அவர்களோட பேட்டிகள்ல ரொம்ப நுணுக்கமான அம்சம், நீங்க சொல்ற இடத்தையும் அவர் பல பேட்டிகளை குறிப்பிட்டதையும் அவர் சுட்டு காட்டுறாரு. என்ன அழைச்ச பிறகுதான் இந்த கூட்டணி உருவாச்சு, அது அவரே சொல்றாரு. திரும்ப திரும்ப பாஜக சொன்னாங்க, என்ன பாஜக அழைச்சாங்க, இப்ப மெல்ல அடுத்த கசிய விடுறாரு, ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவர் பேசினதா சொன்னது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷா அவர்கள். அப்ப அவங்க விருப்பமாதா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அதாவது 2024 மக்களவை தேர்தலில் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கேட்டும் போதும் அதிமுக பொதுச்செயலாளர் ரொம்ப உறுதியா காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள்னு ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார். அப்போ மக்களவைக்கே வராத ஒரு சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு பெரிய ரெலவன்ஸ் இருக்காது, வரமாட்டாருங்கிற ஒரு தோற்றம் தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில செங்கோட்டையனை வச்சு தான் எடப்பாடியை உள்ள இழுத்தாங்க, 20% வாக்குகளை உள்ள இழுத்தாங்க. அதுல பாஜகவுக்கு எடப்பாடி மனசு மாறி உள்ள வர்றதுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு செய்தது செங்கோட்டைங்கிறது வெளிப்படையா லெப்சிப்ஸா லைக்விட்டாங்க மாதிரி திங்ஸ் இட்செல்ஃப் ஸ்பீக்ஸ். வெளிப்படையா என்ன காரணம்? நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு கூட்டணிக்கு போயிட்டாரு. அந்த இடத்துக்குள்ள அந்த காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு பொதுச் செயலாளரை பற்றி முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது, நாங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதான், உனக்கு வேற என்ன வேலைன்னு அவரோட தளபதியான சி வி சண்முகமே முன்னாள் சட்ட அமைச்சரே சொன்னார். அப்போ அவர் 4 வாரத்துக்குள்ள முடிக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போனார், அது இன்னும் முடியல. அது வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி எடப்பாடி தலைமைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது. அதனால் அது முழுமையா இது பண்ணிருன்னு சொல்ல வரல, பட் எடப்பாடியை பொறுத்தளவுல அது ஒரு சிக்கல் வந்து உள்ள இருக்குது. அதையும் செங்கோட்டையனையும் நினைச்சு பார்த்து ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஏடிஎம்கேன்னு குஜராத்ல இருந்து ஒரு பிஜேபி டீம் வந்து ஒரு அதிமுகவின் எம்ஜிஆருக்கு ஒரு மிக முக்கியமான மனச்சாட்சியாட்டு எம்ஜிஆரோட இமேஜை கட்டி காத்த ஒரு தலைவரோட சம்பந்தப்பட்டவங்களோட இணைஞ்சு ஒரு மீட்டிங் எல்லாம் நடக்குது, ரகசிய மீட்டிங் நடக்குது. அதுல அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் ஏடிஎம்கே, அதுதான் அவங்களோட நோக்கம். ரீஸ்ட்ரக்சரிங் ஏடிஎம்கேன்னா எடப்பாடியை முன்னிறுத்தி ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. அதுல எடப்பாடி யாரையும் ஏத்துக்க மாட்டாரு, கட்சியை பிடிச்சிட்டாரு. அவரை முன்னிறுத்திய 20 விழுக்காடு வாக்குகளை பிஎம் கேண்டிடேட் இல்லாம வந்துட்டான், என்னுடைய ஓட்டு என் பிரச்சாரத்துல கிடைச்ச ஓட்டுன்னு அவர் அதை கிளைம் வைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள அதிமுகவை மாற்றி அமைக்கணும்னா என்னங்கிறதுல செங்கோட்டையன் அவங்க ஒரு வெப்பனா எடுக்கிறாங்க. யாரு? பாஜக வெப்பனா எடுத்து அவரை கூப்பிட்டு பேசுறது, அவரை என்கரேஜ் பண்ணது, ஒரு வெப் டிவி விழாவில் அவர் பேசின பேச்சுக்கள். இன்னைக்கு கூட மோடிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு ப்ரோ மோடியா பேசுறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சேர்ந்திருந்தா அவங்க ஜெயித்திருக்காங்க இது பண்ணி நிறைய ப்ரோ பிஜேபி இதை பேசும்போது அவருக்கு எதிராக அவரை பிஜேபிக்கு ஆளுன்னு தான்
வைகை செல்வன் நடிக்கிறார். ஆமா. அப்போ ஒரு கட்டத்துக்குள்ள எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியும் ஒரு 18% என்டிஏ இருக்குது, நாம 20% தான் இருக்கிறோம், முபாரக் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறாரு, தேமுதிகவே நம்மளை விட்டு விலகி வேற இக்விட்டிஷன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நாம என்ன செய்யறது பெட்டர்னா, பிஜேபிக்குள்ளே அவர் வராரு. மக்களவைக்கே வராதவர் சட்டமன்றத்துக்குள்ள பிஜேபி வராருன்னா அதற்கு பெரிய ஒரு ரோல் பிளே பிஜேபிக்காக பண்ணது அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் தான். இத அவரே ஒத்து பேட்டி கொடுத்தாரு. நான் போன பிறகுதான் இந்த கூட்டணியே முடிஞ்சிச்சு, எல்லாரையும் தான் அழைச்சு பேசினாங்க டெல்லியில அப்படின்னு சொல்றப்ப கூட்டணியே முடிவு செய்வதற்கு திரு செங்கோட்டையன் அவர்களை பயன்படுத்தினாங்க. இப்ப அவர் சொல்றது ஒருங்கிணைக்கணும்னா இப்ப அமித்ஷாவோட பேசினதுல அப்படி ஏதாவது பேச்சு பகிரப்பட்டிருக்குமா, எல்லாம் அது மாதிரி ஏதாவது போயிருக்க வாய்ப்பு? அவங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது. அதனாலதான் செங்கோட்டையனை பொறுத்தளவுல அண்ணன் சொன்னாரு, செங்கோட்டையன் அனுபவம் உள்ளவர், அதுதான் முக்கியம்னாரு. மோடி அமித்ஷா அங்க பின்புலத்துல இல்லாம வெறும் அனுபவம் என்ன செய்திட முடியுங்கிறதான் ஐநாத அண்ணன் நான் மாறுபடுறேன். இல்ல அதான் நானும் கேட்டேன் அவர்கிட்ட, 53 வருஷம் அனுபவம் கை கொடுக்குமா இல்ல டெல்லி பலம் அவருக்கு கை கொடுக்குமா? ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா, அதை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியும்? நானும் சொல்றேன், அந்த அனுபவத்துல ஒரு பேக்கிங் இல்லாம ஒண்ணு முடியாதுங்கிறது தான் அவர் படிச்ச பாடம். நீங்க பேக்கிங்ன்ற இடத்துக்கே வரீங்களா? செங்கோட்டையன் பின்னால இன்னமும் பிஜேபி இருக்கா? முத ரவுண்டு அவரால் தான் 20% ஓட்டு உள்ள வர்றதுக்கு அவருடைய பங்களிப்பு பெருசு. அவரை டக்குன்னு லெட் ஒன் பண்ணவும் முடியாது. ஆனா இதுல இன்னொரு இடம் பாருங்க, நுணுக்கமான இடம். இத அவர் வெளிப்படுத்துறார். நான் பாஜக தலைவர்களை சந்திச்சேன், அவங்க போட்டோ வெளியிடாட்டும் இவரு சொல்றாங்க. ஆனா பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாங்க, அடுத்தடுத்த கட்டம் நீக்கிறது எல்லாமே பண்ணி அந்த செய்தின்றது டெல்லிக்கு சேர்த்த செய்தி தானே அது? கண்டிப்பா. ஆனா அவரு பாஜகவின் தன்னையும் பிரிக்க முடியாதுங்கிறாரு செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி அப்படி போறாங்க. அப்ப நீங்க செங்கோட்டையன் மூலமா எந்த பாஜக மைனஸ், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ், இதே செங்கோட்டையன் கூட அதை சொன்னாரு, இது சிபி சண்முகம் சொன்னாரு, அவரு ஜெயக்குமார் சொன்னாரு, எண்ணற்ற அதிமுக தலைவர்கள் சொன்ன பாஜகவை என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்திருக்குன்னா, அப்போ நீங்க சொல்றீங்க பிரிக்க முடியாதுன்னு கூட்டணி உருவாயிடுச்சு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாங்க, 24 உங்களை கையை விட்டு போனாங்களே, உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றதன் அர்த்தம் என்ன? பாஜக நீங்க கவனமா இருங்க. அதுதான் எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர். 24 பார்லிமெண்ட்டுக்குள்ள வராத மாதிரி 29 வராம போயிருவாரு. இப்ப வந்ததே என்ன வச்சு நீங்க பிளே பண்ணனால தான் வந்தாரு, என்ன வச்சு கரெக்டா பிளே பண்ணுங்க, அதுல பின் வாங்கிறாதீங்கிறதுல அந்த பொறுப்பை பாஜக தலையில செங்கோட்டையன் சுமத்துறாரு. இதுல நயனார் கூட இன்னைக்கு அதை மறுத்திருக்கிறாரு. அதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் ரவீந்திரன் துரைசாமி, இப்போ உங்களுக்கு டெல்லியில் நடக்கிற அரசியல் விஷயங்கள்லாம் நன்கு அறிஞ்சவங்க, வெளிப்படையா சொல்றாரு செங்கோட்டையன், நான் அமித்ஷாவை பார்த்தேன், திரும்ப நிர்மலா சீதாராமன் அவங்க எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா அவங்க புகைப்படத்தை வெளியிடல. அது ஏன்? ஒண்ணு மறுப்பாவது சொல்லணும்ல. இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் எங்களுக்கு யாரை சந்திச்சாங்கன்னே தெரியாது. எது முக்கியமான நிகழ்வா நீங்க பாக்குறீங்க? இந்த நிகழ்விலே அரசியல்ல மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல எது முக்கியமான நிகழ்வு? மக்களவைக்கே வராத பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 20 விழுக்காடு வாக்க தன் பிரச்சாரத்தில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள வந்ததுதான் முக்கியமான நிகழ்வு. ஓகே, அதுக்கு காரணி தான் செங்கோட்டையன். சரி, சோ அந்த முக்கியமான நிகழ்வு அவங்களுக்கு சாதிக்கப்பட்டிருக்குதுன்னா செங்கோட்டையனோட அந்த ரோலை பயன்படுத்தி கொண்டு அவரை கைவிட்டுட்டாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். பட் எடப்பாடி அசர்ட்டிவ் லீடர். அவரு டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி கூட்டத்தில் என்ன பேசினாரு, நான் தான் அதிமுகங்கிறத ஒத்துக்கிடுங்க, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதா அவர் இருக்கிறாரு. அவர் பிஜேபிக்குள்ள நெருங்கி வர்றதுக்கு நான் தான் அதிமுகங்கிறதுல பிஜேபி பிரச்சனை பண்ணக்கூடாது, உங்களுக்கு தான் 20% ஓட்டு வருத, சீட் ஷேரிங்க பாத்துக்குவோம், நான் தான் அதிமுகங்கிறத நீங்க தலையிடக்கூடாதுங்கிறது தான். செங்கோட்டையன் அதுல தலையிடுவாங்கிற நம்பிக்கையில மீண்டும் ஒரு ஹோப்ல போயிட்டு இருக்கிறார். என்னதான் அதுல தலையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப சொல்றது செங்கோட்டையன் அவர்களை வச்சு கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னாலும் இனி ஓகே எங்களுக்கு பழனிசாமி அவங்க போதுன்ற மாதிரி பிஜேபி சைலண்டா இருப்பாங்களா, இல்ல என்டிஏன்னு சொல்லி ஏதாவது நெருக்கடி? இல்ல, 10வது அப்படின்றதுனால தான் அந்த மூவியை செங்கோட்டையன் வச்சு பண்றாங்க. 10வது இந்த பலம் பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவோட 20% ஓட்டு பலம் 10வது, தாங்க கிட்ட இருக்கிற 18 ஷியோர் இல்லை அப்படின்றது தான் அவங்களுக்கு. இப்போ ஓபிஎஸ் இவ்வளவு கடு விமர்சனங்கள் எல்லாம் வச்ச பிறகு சேருமா அது? உடஞ்ச கண்ணாடி மாதிரி அது ஃபோக்கஸ் பண்ண போறது எதை? திமுக எதிர்ப்ப. விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, அதை வச்சுதான் அலையன்ஸும் அரசியல் போக்கு அப்படிதான். இவங்க எல்லாம் அதிமுக ஒன்றிணைன்றதையும் அதை பாஜக அதிமுக ஒன்றிணையாவே ஒன்றிணையாது, முடிஞ்சு போன கதை. அதை யாராவது பேசுறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு விவரம் தெரியலன்னு அர்த்தம்.
ஏன்னா ஈகோ, பர்சனல் பொசிஷன், அக்யூரடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கோர்ட்டால் கூட தீர்த்து வைக்க முடியாது, முடிஞ்சுது. எடப்பாடியினுடைய கடின நிலைப்பாடு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க சேர்த்து முடியாது. ரெண்டாவது, எடப்பாடியினுடைய ஒரு எண்ணமும் நியாயம். இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா கட்டாயம் குடைச்சல் கொடுப்பாங்க. இது தெரியாமையா அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு செங்கோட்டையன் அவங்க வசதிக்காக எல்லாரும் ஒன்னா இருக்க சொல்லுவாங்க. இப்ப வைகுந்த் பாண்டே வந்தாரு, முதல்ல அன்புமணியை பார்த்தாரு, அடுத்தபடியே போட்டு அவரை பார்ப்பாங்க. 2 பேரும் இணைச்சு நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒன்னா இருக்குன்னுவாங்க. அவங்க வசதியை தானே அவங்க பார்ப்பாங்க டெல்லிக்காரன். இவங்க வசதியை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? இங்கெல்லாம் அது பிரச்சனை. ஓகே, ஓஹோ, இந்த பிரச்சனை அவங்க தீர்க்க மாட்டாங்க. நம்ம அதை பாத்துக்கலாம். அப்புறம் முதல்ல 26 அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது இவங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது. என்ன இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இல்ல பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பாங்கன்னு நினைப்பாங்களா, இல்ல பாஜகவினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி அசெட்டிவ் லீடரா உடனே நீக்கி இருக்கணும். 36 மணி நேரம் கழிச்சு நீக்கிட்டாரு. நம்ம அதான் சொன்னோம். அதே மாதிரி தான் அசெட்டிவ்ங்கிறத நீக்கிட்டாரு. அது நீக்கினாலும் முடிஞ்சு போகல. இன்னும் இதுல கதை இருக்குது. அரசியல்ல ஒன்னு சொல்லுவாங்க, திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளி அந்த கேஸ்ல ஏதாவது நடந்துராதாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல செங்கோட்டையன் நகர்றாரு. அவங்களுக்கும் செங்கோட்டையன் அவங்க பேசும்போது அந்த மாதிரி தான் பிரீஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்க மையமா வச்சுதான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதுல ஏதாவது நிகழ்ந்துராதா, ஒரு ரியலைன்மெண்ட் வந்துராதாங்கிற நம்பிக்கையில நீக்கப்பட்ட பிறகும் செங்கோட்டையன் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு. பாஜக இதுல அவர் நம்புறாரு. எங்க குறுக்கிட விரும்பினீங்க சுருக்கமா? ஒரு கட்சியை வந்துட்டு தேன்கூடு மாதிரி தான், நிறைய ஹெக்ஸாகானல்ஸ் இருக்கும். ஆமா, ஏதாவது ஒன்று புடுங்கிட்டோம்னா கூட கூடு வீக் ஆகும். அதை முதல்ல எந்த தலைவரும் உணரணும். ஒருத்தர் தூக்கும் போது அதோட ஒரு பாக்கெட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கட்சியை விட்டு போகும் அப்படின்றது. முதல்ல இந்த ராணி தேனியை எடுத்தா கூட எல்லாருமே பின்னாடியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த எப்பொழுதுமே அதான் பார்க்கணும். ஒரு மனித கட்டமைப்பு எல்லாத்திலையுமே சரி, பங்கேற்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு பங்குண்டு. அதை உணர்ந்தா தான் தலைவன், இல்லைன்னா அந்த கூட நிக்காது. வில்சன், செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு, ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுன்றது ஏதோ பாஜகவினர் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி பேசுறாங்க. ஒரு செங்கோட்டையன் என்ன அழைச்சது, எல்லாரும் போய் அங்க பாஜக பார்த்தாங்க, என்ன வச்சுதான் கூட்டணியே முடிவு செஞ்சாங்க, இப்ப எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு பாஜக விரும்புதுன்னு திரும்ப திரும்ப பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா செங்கோட்டையன் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொரு செய்தியா சொல்லிட்டு வர்றாரு. என்னன்னா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது, நம்மளை போல ஆளுங்களுக்கு ஒரு விவாதத்திற்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு, அவ்வளவுதான் கொடுக்குறாரு அவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் சொல்றாரு, அது இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிட்டு வர்றாரு. இது ஒரு மூத்த தலைவர்னு சொல்றதுக்கு ஒரு அழகா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. உண்மை இல்லையா? அதுல உண்மை இல்லையா? ஆமா, இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லும் போதே அதுல உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்றது இப்போ நம்ம ஆராய்ஞ்சாதானே தெரியும். முதல் விஷயம், எப்போ பிஜேபி அழைச்சது அவரை, எந்த கட்டம், அது ரொம்ப முக்கியம். கட்சி பொறுப்பெல்லாம் கிபின்ற மாதிரி கூட்டணிக்கு முன்பா கூட்டணிக்கு பின்பா, முதல் விஷயம். அது சொன்னாரா? சொல்லல. ஒருவேளை நாளைக்கு சொல்லுவாரு. ரெண்டாவது விஷயம், கூட்டணிக்கு முன்பு. கூட்டணிக்கு முன்பு இல்ல, அது அவர் சொல்லவே இல்லையே. இல்ல, அவர் சொல்லிட்டார். முத பேட்டியில என்ன சொன்னார்னா, ரொம்ப நுணுக்கமா உங்களுக்கு நீங்க கவனிச்சா நிறைய பேர் போனாங்க, என் சந்திப்புக்கு பிறகுதான் இந்த கூட்டணி உருவானது அப்படின்னு சொல்றாரு. அதான் 30 மார்ச் 2025 போய் பார்த்தார். யாரு? எடப்பாடியார் போய் பார்த்த பிறகுதான் இவர் பார்த்தார். அப்போ கூட்டணி எப்போ உருவாச்சுன்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 இங்க அறிவிக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடி எடப்பாடி போய் பார்த்த பிறகுதான் நம்ம பிப்ரவரி மாசத்துல அந்த விவசாயிகள் கூட்டத்தில் ஒரு அதிருப்தி எனக்கு ஏற்பட்டது. காரணம் என்ன, இவர் தான் எங்க தலைவர், ஆனா அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அம்மா படம், எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்ட்டு அத்திக்கடு அவினாசி திட்டத்தில் தான் சொல்லிட்டு தான் இருந்தார் அவர். மற்றபடி வெளியே போல எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி என்னன்னா, எடப்பாடியார் போய் அமித்ஷாவை சந்திச்ச பிறகுதான் இவர் போய் சந்திச்சார். ஆனா அவர் மாத்தி சொல்றாரு, நான் என்னை பயன்படுத்தி தான் இந்த கூட்டணியை, நான் என்ன வச்சு பாஜக, அதுதான் நான் சொல்றேன். 30 மார்ச் அன்னைக்கு போனாரு. அதற்கு ஒரு வாரம் முன்னாடி தான், 4 நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் கட்சி அலுவலகத்தை போய் பார்த்துட்டு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார். முன்பே வில்சன், திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பு நடக்குது இந்த அத்திக்கடவு இந்த இஷ்யூஸ்க்கு முன்னாடியே. அதை தான் அவர் கோடிடுறார், என்ன பயன்படுத்தி அதிமுகவில் நடந்துருமோன்றதுனால நம்மளே போய் பாஜக சேர்ந்துருவோம். அமித்ஷாவை பார்த்தது 2 முறை தானே டெல்லிக்கு போய். முதல் முறை மார்ச் 30, 2வது முறை இப்ப செப்டம்பர்ல.
அவர் வந்து பதவியெல்லாம் பறிச்ச பிறகு, அடிப்படை உறுப்பினர் பதவியெல்லாம் பறிச்ச பிறகு 2ஆம் முறை பார்த்தேன்றாரு. அதுலதான் புகைப்படம் வெளியில்ல. முதல் தடவை போய் பார்த்தேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்துல வந்து அவர் போய் அவரை வச்சு கூட்டணி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன். முதல் விஷயம் எப்போ பார்த்தாங்கன்றது, யார் அழைச்சார்கள், யார் வந்து 2 இயக்கமும் ஒன்னா கூட்டணி வைக்கணும், அப்புறம் கட்சி ஒருங்கிணைன்னு சொன்னது யார்? அதை சொன்னாரா? வேலுமணி. ஒன்று இதுல இல்ல, அது வந்து பிஜேபியில யார் சொன்னாருன்னு சொல்லல. இல்ல, ஒரு பாயிண்ட்டுங்க. அவர் வந்து சொல்றாருங்க, அமித்ஷாவை நான் சந்திச்சேன்றார். திரும்ப நிர்மலா சீதாராமனை சந்திச்சேன்னு சொல்றாரு. அது 2வது. நான் ஆன்மீக பயணம் மனசு சஞ்சலமா இருக்குன்னு சொன்னதிலே சந்திச்சது. அதுக்கு முன்பு சந்திச்ச புகைப்படமும் இருக்கு. 2வது முறை அவர் அப்படி சொல்றாரே, அவங்க சொன்னாங்கன்னு பொய் சொல்லுவாங்களா? அமித்ஷா இப்படி என்கிட்ட சொன்னாருன்னு ஒருத்தர் பொய் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க வேற யாரையோ பார்க்க போறேன்னு பொய் சொன்னாரு, நீங்க கடவுளை பார்க்க போறேன்னு. அப்போ பொய் சொல்லியிருக்காருல்ல. திடீர்னு பயணம் ஏற்பாடு வந்து இல்ல, அதான் பொய் சொல்லியிருக்காரா இல்லையா நீங்க சொல்லுவாரா? நீங்க ஆனா சொல்லியிருக்காருன்றதையும் இல்ல. இப்ப நீங்க தான் சொன்னீங்க. ஒரு இடம், அதாவது ராமரை போய் பார்க்கிறதுக்கு பத்ரிநாத்ல போய் கன்னடத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேதார்ல போனாரு. இல்ல ஐயா, இப்ப நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு அவரு தான் சொன்னாரு. செங்கோட்டையன் பொய்யே சொல்ல மாட்டாரு. அது பொய் இல்ல சார், அது பொய் இல்ல. பக்கத்து வீடு அவர் சொன்னாரு. அதுக்கு மற்ற உதாரணம் சொல்ல கூடாது. ஒரு இடம் இருங்க சார். நான் அமித்ஷாவை சந்தித்தேன், அவர் என்கிட்ட சொன்னார்னு 2வது முறை சொல்றாருல. ஏன் வந்து அமித்ஷா அலுவலகத்தில் இருந்தோ இல்ல பாஜக தரப்புல இருந்தோ அப்பெல்லாம் ஒரு சந்திப்பே நடக்கல? இவர் சொல்வது பொய்னு ஏன் ஒரு அறிக்கை வரல? அமித்ஷா ஏன் சார் சொல்லணும்? சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா எதுக்காக சொல்லணும்? அவர் ஒரு உள்துறை அமைச்சர், இவர மாதிரி 1008 பேர் சொல்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியும்? அவ்வளவுதான். அது சொல்லனோலே நீங்க மைனஸ் ஆயிடுச்சுல. 72ல இருந்து சீனியர் இருந்தது போயிடுச்சு இல்ல. இல்ல மைனஸ் எம்ஜிஆர் கூட இருந்தது போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி விஷயத்தை நீங்களே சொல்லக்கூடாது. எது அந்த மாதிரி தரம் இருந்தால் தான் நான் சொல்லி முடியல. அந்த மாதிரி தரம் இருந்தால் தான் சொல்லணும். நீங்க நான் என்ன சொல்றேன், இல்ல 3வது சொல்றேன் இருங்க. இவரை எதுக்கு சார் அழைச்சாங்க? திண்டுக்கல் சீனிவாசனும் 72ல இருந்து இருக்காரு, ராஜன் செல்லப்பாவும் 72ல இருந்து இருக்காரு. இவரை விட சீனியர் பொன்னையன். இவரை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் கூட ரகசிய தொடர்பு இவர் தான் வச்சிருந்தாரா? இதெல்லாம் இவரையும் தேர்ந்தெடுத்தாங்க. முக்கியமானது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல வில்சன், நீங்க தர்க்கத்துக்கு நல்லா இருக்கு, நீங்க பேசுறது தர்க்கமா நல்லா இருக்கு. நான் என்ன கேக்குறதுன்னா, ஏன் செங்கோட்டையன் அவர்களை தேர்ந்தெடுத்தோம், ஏன் செங்கோட்டையன் அவர்களை பார்த்தோன்றதுக்கான விளக்கத்தை பாஜக தான் தரணும். பாஜக தரணும். நான் கேட்பது சார், அவர் சொல்வது சார், துரைக்கருணாத விளக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி வரபோது நான் அதை விளக்கமா சொல்றேன். செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்ல, பாஜக அப்படி ஒரு விருப்பத்தை அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் நிறைய தடவை அதை சொல்லிட்டேன். பாஜக கூட்டணி ரெகக்னைஸ்டு கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் யாருக்குனாலும் ட்ரை பண்ணும். அதாவது பலப்படுத்த ட்ரை பண்ணும், இல்லைன்னா பலவீனப்படுத்த ட்ரை பண்ணும். அதிமுக அந்த வாய்ப்பு இருந்தா பிஜேபியை பலப்படுத்தும், திமுக அந்த வாய்ப்பு இருந்தா அதிமுக பலப்படுத்தும். இது இயற்கை. கூட்டணி உருவான பிறகு அந்த மாதிரி ஏதாவது முயற்சி ஏற்பட்டதா? கூட்டணி உருவாவதை ஏப்ரல் 11, 12 நினைக்கிறேன் அமித்ஷா இங்க பேசும்போது முதல் வார்த்தையா அவர் சொன்னது என்னது? இப்ப செங்கோட்டையன் சொன்னதுக்கு முரண்படுதா இருக்குது. அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடம் தான் கிளாரிட்டி வேணும். நீங்க சொன்னீங்க, அவரே சொன்னாரு. இப்படி ஒருத்தர் நான் சந்திச்சேன்னு சொல்றாரு, இது கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்துறது. உட்கட்சி இல்ல சார், உட்கட்சி பிரச்சனை. ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தப்ப அவரை பார்த்தேன், அப்ப மறுத்திருக்க வேண்டாமா பாஜக? சிக்கலை ஏற்படல. நான் என்ன சொல்றேன், கட்சி பொறுப்பை நீக்கின பிறகு ஒருவரை எப்படி சந்திக்கல, இவர் பொய் சொல்றாருன்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க? அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சார், நான் பார்த்தேன் இவர் 10 தடவை சொல்லியிருந்தாருன்னா அது பொய்ன்னு ஏன் சொல்லணும்? ஏன் மறுக்க அவசியம் இல்லையே? மறுக்கலாமே, அவசியம் இல்லையே. அதாவது அமைதியா இருந்தாங்கனாலே இவர் சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சா? நீங்க ட்ரம்ப் சொன்னது பொய்ன்னு மோடி பதில் சொல்லாததால இப்ப தெரியுதா? 50 தடவை 100 தடவை 200 தடவை சொல்லினே இருப்பாரு. அப்ப அவரு யாரையுமே அப்படி டெல்லியில சந்திக்கல. அதாவது நீங்க சந்திச்சாருன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். அதாவது ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கார் கதவு திறக்கும்போது வணக்கம் சொல்லலாம், இல்ல பாராளுமன்ற வளாகத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு வணக்கம் சொல்லலாம். அதையும் சந்திப்புன்னு சொல்லலாம். 40 நிமிடம் அமித்ஷாவோடு பேசினேன்னு சொன்னார். நீங்க கட்சி பொறுப்பை நீக்கின பிறகு அமித்ஷா என்ன சொன்னார்? அதுக்கு அமித்ஷா எதுவுமே சொல்ல சார். அதை சொல்லணும் இல்ல. 40 நிமிஷம் இவரே பேசியிருந்தாரா? அமித்ஷா அமைதியா கேட்டிருந்தாரா? ஒருங்கிணைக்கணும். அதை என்னையில இருந்து நான் இங்கேயும் விவாதத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு நாள் கூட அமித்ஷா இதையெல்லாம் சொன்னாரு, இப்படி எல்லாம் செய்யணும் சொன்னாரு, சொல்லவே இல்ல. இப்பதான் சொல்றாரு. அவர் அன்னைக்கு சொல்லலையே சார். அன்னைக்குமே வெளியேற்றப்பட்ட பிறகு நீங்க 1008 சொல்லுவீங்க சார், ஒண்ணுமே சொல்லல. நண்பர்கள் அவர் என்ன சொல்றாரு, இப்ப வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, அவங்களும் நெருக்கமா இருக்காங்க, செங்கோட்டையனை விட அதிகமா நெருக்கமா இருக்காங்க. ஏதாவது சொல்றாங்க இல்ல?
ஏதாவது நீங்க முரண்பட்டு பேசுனீங்கன்னா அப்ப அவங்க துரைக்கண்ணா, இந்த விஷயத்துல வில்சன் சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது அந்த தரப்பில் இருந்து எந்த பதிலுமே இல்ல, சந்திச்சோம்னு இல்ல, சந்திக்கலன்னு இல்ல. இங்க இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள் நினைத்திருந்தால் உள்துறை அமைச்சர் இதுக்கு ஒரு போனை போட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னங்க நடந்துதான். அவங்களே என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் முடிச்சாச்சு. ஆனா வில்சன் சொல்றது செங்கோட்டையன் அவர்கள் இப்ப மோடியோ ஷாவோ அப்படி இருக்காங்கன்னு சொல்ல அது பொய்யின்றார். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்றதான் வில்சன் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, 3 முறை இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. அந்த கட்சியினுடைய முதன்மை முகமாக இருக்கிறவர் அமித்ஷா. அவரை நான் ஒரு மாநிலத்தின் தலைவர், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர், அமைப்பு செயலாளர், பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஒருத்தர் நான் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன் என்று சொல்லுவது பொய் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல 6 பேர் என்னை சந்தித்ததாக சொன்னது பச்சை பொய்ன்னு, அந்த பச்சை பொய்யில் தான் இதை சேர்க்கணும். அதே மாதிரி இங்கிருந்து டெல்லியில் போய் அதிமுக ஆபீஸை பார்க்க போறேன்னு 4 கார் மாறி போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தார்ல. சட்டமன்றம் நடக்கிற பொழுது அமித்ஷாவை அழைக்கிறார், நீங்கள் வரணும்னு சொன்னபோது வேலுமணிகிட்ட எடப்பாடி சொல்கிறார், எங்க சட்டசபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்குங்க அங்கே போகணும், சபை முடிஞ்சோடனே போகலான்னு. இல்லை டேட் கொடுத்துட்டாரு, டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு டெல்லிக்கு தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு உடன்பாடு வச்சாங்க. பாஜகவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும். சனாதனம் என்கிறார்கள், பாசிச பாஜக என்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சி, ஆட்சி கட்சியோ எதிர்கட்சியோ பாஜகவை இந்த அளவுக்கு விமர்சிக்கவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு பாஜக இருக்கு. அப்ப அந்த பாஜக திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த அண்ணா திமுக? ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் மட்டுமே வீழ்த்த முடியும். ஒரு விளக்கம் வில்சன் குறுக்கிட விரும்பினார். நேரம் தான் இதுல பழனிசாமி அவங்க போய் பார்த்ததை அமித்ஷாவும் ஒத்துக்கிட்டு உடனே போட்டோ போட்டார், அந்த கருத்து இருந்தது. ஆனா செங்கோட்டையன் அவர்களை பார்த்ததை பத்தி எந்த கருத்தும் இல்ல. வெளியே வாசல்லே நின்று பேட்டி கொடுத்தார் எடப்பாடி. அதை தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி இங்க வந்து கூட்டணி ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது பாஜக இன்னும் முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உடன்பாடை வைத்துவிட்டு இன்று பாஜகவுக்கு எதிரான கொள்கை விரோதிகள், தத்துவார்த்த விரோதிகளை தன் கூட்டணிக்கு அழைக்கிறார் என்கிற பொழுது இந்த விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஒருவரை அழைத்து பேசுகிறார் என்றால் அதை வெளிப்படையா சொல்லுவதற்கு பாஜக விரும்பல, பாஜக தலைமை விரும்பல. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க இதுவரையிலும் தென் மாவட்டங்களில் இருந்த திரு OPS, திருமதி சசிகலா, தினகரன் ஆகியோர் அவங்க முக்குளத்தோர்னு முத்திரை குத்திட்டாங்க. அதனால திரு எடப்பாடிக்கு எதிராக யாரை கொண்டு வர வேண்டும், யாரால் இது சாத்தியம் என்று பாஜக உணர்ந்து அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் இருந்தே ஒருத்தரை எடுத்து நாம இத பண்ணுவோம். வில்சன் கேட்டதுக்கான பதில் அதுதான் பதில். யார் உளவாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இல்ல இதுல உளவாளி எட்டப்படாக வசதியாக முடியும். எவனும் எட்டப்படாக உளவாளியாக இல்ல. அதுதான் சொல்றேன். ஒற்றுமைக்கு யாரு எட்டப்பன்? சாமா அதிமுக ஒற்றுமை சீர்குலைக்கிறதுக்கு யாரு எட்டப்பன்? எதுக்காக அவர் போட்டார்? காது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. KS செங்கோட்டையன் மிரண்டுட்டார், இன்னும் அடிச்சு ஆட ஆரம்பிப்பார். ஒவ்வொரு தகவல்களாக வெளியில வரும். இன்னொரு தகவலும் பாஜக போயிருக்கு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரு எடப்பாடியை அந்த கட்சி பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து அவரை அடையாளப்படுத்தியதில் முக்கிய பங்கு திரு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. அந்த கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க, கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இந்த 12,600 கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட 1.25 லட்சம் கிளை அமைப்புகள் அதிமுக, அந்த 1.25 லட்சம் கிளை அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் செங்கோட்டையனு தெரியும். இல்ல அந்த இடத்தில் துரைக்கண்ணா, இதுல பாஜக விரும்பலாம், ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை விரும்பினா கூட பழனிசாமி அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, நான் எடுத்த முடிவு தான், அதுல நான் உறுதியா இருப்பேன். 24 நாடாளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தாலும் கூட நான் விருப்பப்பட்டா கூட்டணி, இல்லன்னா இல்லன்ற அந்த அசட்டிவ்ல தானே அவங்க இருக்கிறாங்க. இல்ல அதான் அந்த வரட்டு பிடிவாதம் தான் கட்சியை அழிவு பாதையை கொண்டு செல்கிறது அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல பாஜக செய்ய முடியல. இப்ப நீங்கள் உங்கள் அளவில் அழுத்தம் கொடுங்கள். பீகார் எலெக்ஷன் வந்தோடனே நான் பாத்துக்கிறேன் இருக்கார். இதே பிடிவாதம் நீடித்தால் திரு எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும். கடந்த 2 மாதமா இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா செய்யும். ஏனென்றால்
அவர்களுக்கு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையா வரும். நீங்க அரசியலில் நீங்க சொல்றது பாஜக விடாதீங்க. அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது இது நடக்கும் அது நடக்குங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஒவ்வொரு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற முழு நிலவை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு அமாவாசை இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு குற்றச்சாட்டு. கட்சியை வழிநடத்துவதே அவருடைய மகனும் மைத்துனனும் வழிநடத்துறாங்கிறாரு. அப்ப நீங்க பாஜக விடாதுன்றீங்க. பீகார் தேர்தலுக்கு பிறகு பாஜக பயன்படுத்துது அப்படின்ற பார்வையை மட்டும் பாக்குறீங்களே. பாஜகவுக்கு நான் பயன்படுறேன் ஏன் பார்க்க மாட்டீங்க? நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் 2019 சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேரம் டிடிவியை பயன்படுத்துறீங்க. டிடிவி பயன்பட்டாரா பலவீனமாகி? ஒரு நேரம் ஓபிஎஸ் பயன்படுத்துறீங்க. ஓபிஎஸ் பலவீனமாகி விலை போய் விட்டாரா பயன்பட்டாரா? இப்ப செங்கோட்டையன் பயன்படுறாங்கன்றீங்க. செங்கோட்டையன் அதே மாதிரி போய் இன்னொரு கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா வில்சன்? இன்னொரு கூடுதலான வார்த்தை. பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க? அமித்ஷாவை பார்க்கிறதுக்கு முதல் நாள் இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான் அப்படின்றாங்களே. அப்ப இந்த ஆட்சியே அவங்களுக்கு பயன்பட்டதுன்னு பொருள் இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே சார் ஆட்சியை காப்பாத்துவாங்க. ஆனா பாஜக காப்பாற்றியது நாம் நன்றியோடு இருக்கணும்னு பழனிசாமியே பேசினாங்களே. அதான் சார் சொல்றேன். ஆட்சியில இருக்கும்போது 2 நிமிடம் நான் கூடுதலா எடுத்துக்கிறேன். 2017 பாஜகவின் பங்களிப்பு என்னங்கிறது நம்ம பார்த்தோம். 4.5 ஆண்டுகளாக நான் முதலமைச்சராக இந்த அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு எனக்கு உதவி செய்தவர்கள் திரு எடப்பாடி சொன்னார்ல, நான் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்பேன்னு. 2024 அந்த நம்பிக்கை விசுவாசம் எங்க போகுதுன்னு கேட்டாங்க. 2024 தேர்தல் முடிஞ்சோடனே வேலுமணி உட்பட முக்கிய பிரமுகர்கள் என்ன சொன்னாங்க? நாம தப்பு பண்ணிட்டோம், பாஜகவோடு இணைத்திருந்தால் 15-20 இடங்கள் வெற்றி பெற்று 4-5 அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் டெல்லியில இடம் பெற்றிருப்போம் பேசுறாங்கல்ல. அதை தாண்டி ஈரோடு கிழக்கு தேர்தலில் கட்சியை ஒற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் திரு ஓபிஎஸ் அவர்களை விலகச் சொல்லி திரு டிடிவி தினகரனை விலகச் சொல்லி அதிமுக அவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறட்டும் என்று திரு எடப்பாடியுடைய சொந்த பூமி, எங்க அம்மா பிறந்த பூமி, இங்க நான் வெற்றி பெறுவேன்னாரு. என்ன பண்ணாரு? வெறும் 16,000 ஓட்டு. இப்ப இந்த இதுல ஒன்று பாஜக இந்த ஒற்றுமைப்படுத்துதல்ன்றதுல விட்டுறாதுன்றதுதான் துரைக்கர் நான் சொல்றது. அது ஒற்றுமைப்படுத்தாம திமுகவை வீழ்த்த முடியாது. ஒற்றுமைன்ற வார்த்தையே அடிப்படை தப்பு. வெளியேற்றப்பட்டவர்களை சேர்ப்பார்களா? இதுதான் கேள்வி. இல்ல அவர்கள் 4 அணி அமைப்பார்களா? வெளியேற்றப்பட்டவர்களை சேர்த்தால் தான் வெற்றி முக்கியம் பேசுறாங்க. இல்ல நாம பாத்துறோம் அந்த அரசியல் 53 ஆண்டு வரலாறுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரானவர்களை எல்லாம் சேர்த்தார். வெற்றி முக்கியம். இப்போ என்ன சொல்றாரு? ஜெயலலிதா அவர்கள் தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் சேர்த்தார். காரணம் வெற்றி முக்கியம். சேர்த்திருந்தாலும் தோத்து போன்றார். வெற்றி முக்கியம். இதுல ஒரு பாயிண்ட்காக அப்ப இப்ப நீங்க கட்சியில் இருந்தெல்லாம் கூட வெளியேற்றி இருக்கலாம். ஆனா பாயிண்ட் இப்ப ஐயநாதன் அந்த புள்ளியில சொல்றாங்க, அவங்கள தவிர்த்துட்டு ஒரு அலைன்ஸ் இங்க பண்ண முடியாது. பாஜக அப்படி விட்டுறாதுன்றதுக்கு என்ன பார்வை? அதுல பாஜக தான் முடிவெடுப்பாங்கன்றது. சார் பாஜக கூட இருந்தது தானே சார் டிடிவி. பாஜக கூட இருந்தவர் தானே சார் ஓபிஎஸ். அட் த காஸ்ட் ஆஃப் ஓபிஎஸ் டிடிவி தான் ஏடிஎம்கே எடப்பாடின்னு அவங்களுக்கு தெரியாதா? வந்து வெளியே போன பிறகு சார் என்ன வழி அனுப்புவதற்கு இல்ல நான் சொல்லி முடிச்சேன் சார். நீங்க பேசல இருங்க. நீங்க வழி அனுப்புவதற்கு இல்லனா வரவேற்பதற்கு மட்டும் ஒரு பூச்செண்டை கொடுக்க வாய்ப்பு கொடுத்தா அது என் பாக்கியமா கருதுறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்து சொன்னவரை புறந்தள்ளி விட்டு தானே சார் போனாங்க. துரைசாமி ரொம்ப நேரம் அமைதியா இருக்காங்க. இதுல நான் வரேன். பாஜக என்ன நினைக்குதுன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ துரைக்கர் நான் சொல்றது அப்படி விட்டுற மாட்டாங்க, அப்படி செங்கோட்டையன் அவர்கள்லாம் அழைச்சி பேசினாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு. நான் வில்சன் சொல்ற பாயிண்ட், பழனிசாமி அவர்களுக்காக தானே ஓபிஎஸ் டிடிவியே இன்னைக்கு வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்றது. ஆனா துரைக்கர் என்ன சொல்றார், அது தென் மாவட்ட அரசியல், இவங்க கொங்கு மண்டலத்திலிருந்தே ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவு எளிதா விட்டுற மாட்டாங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய திட்டம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமி. ஒரு முறை அவங்க அனுபவிச்சுட்டாங்க. 2024 மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்து அது எடப்பாடி மோடிக்கா செய்த பெரிய ஒரு இது இந்தியன் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும். என்டிஎன் இருந்துட்டு 330 சீட்டு வருவார், 3வது முறையும் பிரைம் மினிஸ்டர் வருவாருன்னு சொன்னவர் சீட்டு தகராறுல அந்த இதை உடைச்சிட்டாரு. 6-12 தான் அது உடைஞ்சது. சீட்டு தான், வேற எதுவும் இல்ல. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம் தான், மற்ற பேச்சு அதெல்லாம் சும்மா ஒரு ஆப்டிக்ஸா பேசிக்கிறது தான், அதுல ஒண்ணு இல்ல. இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை தான் அதிமுகவுக்கு பலம். ஓபிஎஸ் பிஜேபி ஆளுநர் முத்திர குத்துனாங்க. ஆமா, வெளியேற்றின பிறகு நாங்க இதுக்காக தான் வெளியேற்றணும்னே சொன்னாங்க. பிஜேபி ஆளு முத்திர குத்துனாங்க. அவர் பிஜேபி ஆளா உள்ள இருந்து கட்சி தலைமை செயல்பட விடாம இருக்கிறாங்க. ஒற்றை தலைமை தான் கட்சிக்கு பலன்னாங்க. செங்கோட்டையனுக்கும் அந்த வைகை செல்வன் முதல்ல பிஜேபி ஆளுங்கிற முத்திரையை தான் குத்துனாரு.
அதற்கு பிறகுதான் எடப்பாடி ஒரு ஒரு சகோதரர் நேற்று விவாதத்தில் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸில் ரொம்ப சமர்த்தர். அவர் சிச்சுவேஷன்ல தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எதை எடுத்துட்டு போனா தனக்கு அது குறைஞ்ச நஷ்டத்தை கொடுக்கும் அல்லது கூடுதல் லாபத்தை கொடுக்கும். புரிஞ்சுக்கலாமா? பாஜக துரைக்கருணா சொன்னதனுடைய நீட்சியா சொல்றீங்க, அவங்க திரு பழனிசாமி அவர்களை எதிர்கொள்வதற்கு அவர் எப்படி காய்களை நகர்த்துறாரோ இவங்க காய்களை பயன்படுத்துவாங்க, அப்படிதானே? அந்த இடத்துக்குள்ள பிஜேபி கூட கன்ஃபரன்டேஷனுக்கு போகிறதை விட பிஜேபிக்குள்ள உள்ள போறது பெட்டர்ங்கிற முடிவை வந்துட்டார். நான் சொல்றது எலெக்ஷன் இப்ப கூட்டணி தொகுதி அந்த இடத்துல தான் இவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்களா? நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் பிரிஞ்சதும் சீட்டு தகராறுல தான், மக்களவை தேர்தலில் பிரிஞ்சதும் சீட்டு தகராறு தான். இப்ப பிரிஞ்சதுனால உள்ள நஷ்டங்களை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. அதே வேளையில அன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே போன கட்சியாட்டு 2.7% எடுத்த கட்சியாட்டு எடப்பாடி கொடுத்த 5 எம்பி சீட்டையும் 20 எம்எல்ஏ சீட்டையும் வாங்கிட்டு போகக்கூடிய கட்சியாட்டு இல்ல. அண்ணாமலை ஒரு ஹீரோவான்னு 18% யூகத்துல கேட்கிறேன் சார். பழனிசாமி அவர்கள் தான் கடந்த முறையும் அவங்க கொடுக்கிறது தான் இடங்கள், ஏன்னா அவங்க தான் தலைமை வகிக்கிறாங்க. முன்பு மாதிரியே ஒரு கராரா இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? கராரா இருக்க முடியாத சூழ்நிலையில முந்தைய நிலைமை மாறி இல்லாம அவர் உள்ள வந்திருக்கிறாரு. 18% என்டிஏ மூலமா இன்னொரு அணி அமைச்சிருவாங்கிற அச்சத்துல வந்திருக்கிறாரு. செங்கோட்டையனால பிளவுபடுத்த முடியுங்கிறத வந்திருக்கிறாரு. 20 வந்ததுல அவங்க பெருமைப்படுறாங்க. எனக்கு ஒன்றுங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களோட ஆதரவாளர்கள். ஒரு கட்சி பிளவுன்னா அதனோட தன்மையே வேறு இல்ல ரவீந்திரன் துரைசாமி. உங்களுக்கு சரி பிளவுன்னு சொல்ல வரல. அவரால் என்ன நடந்துரும் அப்புறம்? நான் சொல்றேன், சொல்லுங்க. அவர் கையில ஒரு பலாப்பழத்தை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறை பார்த்தவங்க நான் கடந்த இதிலே நான் பதிவு பண்ணிட்டேன். இந்த கட்சியில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட நிர்வாகி, செயற்குழுன்னு சில 1000 பேர் அல்லது நகர ஒன்றியம் பேர் சில லட்சம் பேர் இருக்கலாம். இந்த 2,14,00,000 பேர் கார்டு கொடுத்திருக்கோன்னு சொன்னால 1.5 கோடி உறுப்பினர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு இருக்கான். அவன் கார்டை வச்சுக்கிட்டு வந்து மீடியால சொல்ல முடியாது எடப்பாடி பிடிக்கல அப்படின்னு. நான் சொல்றேன், இல்ல ஒரு விஷயம், திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல, அதனால போயிட்டு அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னோடு பாஜக நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்துட்டு நம்ம பேசலாம். துரைக்கருணா எங்க குறுக்கிட விரும்பும் வில்சன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்கல்ல, பேசிருங்க. ரெண்டே விஷயம் தான் நான் சொல்றேன். என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாதுன்ற ஒரு அளப்பரிய நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. அதாவது எடப்பாடியை பிடிக்காதவங்களுக்கு, அதே மாதிரி அதிமுகவை பிடிக்காத திமுக கூட்டணிகளுக்கு, இது எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த எதிர்பார்த்தது நடந்துச்சு உடனே யாராலுமே ஜீர்ணிக்க முடியல. பழனிசாமி அவர்கள் தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கை 36 வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. இல்ல சார், அது சொல்லுது இவங்க அனுபவம் இல்லையா? அப்ப எந்த கட்சியும் யார்கிட்டயும் அப்படி சொல்லுவாங்கன்றது தெரியாதா? இப்ப டிடிவி மட்டும் எப்படி போய் சொல்லிருக்காரு? இப்ப டிடிவி போய் சொல்லதே கிடையாதா? டிடிவி எக்கச்சக்கமா போய் சொல்லிருக்காங்க. அப்புறம் அவரை மட்டும் சொல்லி என்ன பிரச்சனை? எல்லாருமே சொல்லிருக்காங்க. கலைஞர்ல இருந்து அத்தனை பேரையும் உதாரணம் சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, நீங்க பயம், இவரை மட்டும் தான் சொல்லுவீங்க. அதுதான் அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இதுல என்னன்னா, பிஜேபி தான் இந்த பிளே பண்ணுது, பிஜேபி தான் இந்த பிளே பண்ணுதுன்றீங்களே, திமுக அந்த பிளே பண்ணுதான்னு ஏன் அந்த சந்தேகம் கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது? ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு, அதற்கு பிறகு அன்வர் ராஜாவா திமுக போய் சேர்றாரு, ஆறு குட்டியா திமுக போய் சேர்றாரு, இப்ப பாத்தீங்கன்னா இவரு போய் சேர்றாரு மனோஜ் பாண்டியன். அப்போ அதே மாதிரி கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும் போது எந்த எஸ்கார்டு எந்த வழக்கு வருது? பாஜக அமைதியா இருப்பாங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க. பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல இருக்குதோன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நீங்க சொல்றது வந்து, அதாவது பிஜேபி முயற்சி பண்ணுதானே பண்ணி இருக்கும். கூட்டணி வருதுக்கு முன்னாடி ஒரு இடம் பாவம் ஒரு இடம், கூட்டணி வருதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி வருதுக்கு முன்னாடி முயற்சி கூட்டணி வருதுக்கு முன்னாடி இது முடிச்சிடலாம். கூட்டணி வருதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கோம், உண்மை இல்ல கிடையாது. அதே மாதிரி என்னன்னா, எடப்பாடியோட வியூகம் என்னன்னா, எதிரி கூட கூட்டணி வைக்கலாம். ரைட். ஒரு கட்டத்தில் எதிரியா இருந்தாங்க பிஜேபி, கூட்டணி வைக்கிறாங்க. எதிரியை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார், துரோகியை வெளியேற்றி விட்டார். துரோகத்தின் நம்பர் 1 நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அது எல்லாரும் சொல்லிக்கலாம். இது எல்லாரும் ரெண்டு பேரும் வாங்க. நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இத பாருங்க, பாஜக அல்லது மோடி அரசு, அமித்ஷா இவங்க அதிமுகவினுடைய தலைவர்கள் கிட்ட இருந்த கூடிய பலவீனத்தை பயன்படுத்தித்தான் அதிமுகவை சிதைத்தார்கள்.
இந்த இடத்தை நீங்க ஒத்துக்காம நீங்க மத்ததெல்லாம் பேசாதீங்க. அவர் சொல்றார் பழி ஒரு பாவம் ஒரு என்னங்க சொன்னாங்க பாஜக இங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடு யாரை குறிக்குது? அது அண்ணா திமுக காப்பாத்தி மடியில வச்சுக்குவோம், திமுக மட்டும் ஒழிப்பான்னு சொன்னாங்களா அவங்க? பிஜேபி ஏன் அண்ணா திமுக உடைச்சது? அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தானே. மக்கள் பாருங்க, அதுல எடப்பாடி சொல்றாரு, வில்சன் சொல்லுது, நீங்க பாஜகவை இதுல கொண்டே வராதீங்க. எப்படிங்க கொண்டு வர முடியாது? மொத்த பிளேயருமே அவங்க தாங்க. இன்னைக்கு காத்து நீங்க விவாதத்தை ஏன் கூட்டினீங்க? செங்கோட்டையன் வந்து பாஜக வீழ்த்து என்ன, அப்புறம் பாஜக வீழ்க வேணான்னு நம்ம பொன்வன் சொல்றாரு. செங்கோட்டையன் சொல்லலாம், வில்சனுக்கு அது கிடையாது. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்ன்ற பழி பாவம் பூதம் எல்லாமே பாஜக தாங்க. அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்சதை இங்க மறைச்சிட்டு பேசக்கூடாது யாரும். இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? 3வது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் 400 இலக்கை வச்சு பயணிக்கிறாங்க, இந்தியா முழுவதுமே. அப்ப தமிழ்நாட்டில் கணிசமான இடங்கள் கிடைக்கும் என்று நம்பி இருந்த பாஜகவை ஏமாற்றியது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ 2026ல நாம வெற்றி முற்று முதலமைச்சராக வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அங்க போய் சரண்டர் ஆயிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜகவிடம் சரண்டர் ஆயிருக்கிறார் அப்படிங்கறத பாஜக அதிமுக சரண்டர் ஆயிருச்சுன்னு சொல்லக்கூடாதா? ஏங்க, அதிமுக வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்தால் எந்த தேசிய கட்சியும் எந்த மாநில கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு பேசுவாங்க. இப்போ உங்களை சட்டசபையில் இருக்கிறவரை தூக்கி கொண்டு போய் டெல்லியில வச்சு பேசுறாங்க. டெல்லியில அங்க உண்மை பேசினாரா எடப்பாடி? ஏதாவது சொன்னாரா? எதிர்க்கட்சி ஏத்துக்கிறேன். அதாவது 2024 மோடிக்கு ரொம்ப முக்கியம், பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். அந்த கட்டத்தில் 3வது முறை வரணும். அந்த கட்டத்தில் கூட அந்த நேரத்தில் செங்கோட்டையன்கள் இல்லையா? அவங்கள வச்சு கூட்டணிக்கு வளர்ச்சி போட்டிருக்க முடியாதா? அந்த நேரத்தில் இடி இல்லையா, ஐடி இல்லையா, சிபிஐ இல்லையா, அமலாக்கத்துறை இல்லையா? ஏன் வளர்ச்சி போட்டிருக்க முடியாதா? அந்த நேரத்தில் வளர்ச்சி போட்டிருக்க முடியாத எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்ன்ற நேரத்திலேயே வளர்ச்சி போடுவாங்க? இல்ல இல்ல. அப்ப அதை யோசிச்சுங்க. இதெல்லாம் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் பொய் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் சொல்றாரு. இல்ல இல்ல. சொல்ல சொல்லுங்க. ரவீந்திரன் தோசாமி என்ன சொன்னாரு? அப்சர்வர் ஒத்துக்கிறோம் பாருங்க. சீட்டு பிரச்சனையில தான் கூட்டணி முடிஞ்சது, இவ்வளவுதாங்க ஃபேக்ட். அவங்க அதிகமான இடத்தை கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட என்ன என்னன்னா, இதெல்லாம் கற்பனை, இது எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு விஷயம் நீங்க, நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு நினைவுறுதலுக்காக, உங்களுக்கு தெரியாதல்ல, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றத்திற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து நாங்க கராரா இருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிக சீட்டு பிஜேபிக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு, இவர் பாஜக ஆளா இருந்தாரு, அதை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையா பேசினாங்க. 23ஆம் தேதி கூட்டத்துக்கு 11ஆம் தேதி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. வெளியே வந்து முதல்ல பேட்டி கொடுத்தது ஜெயக்குமார். என்ன பேட்டி கொடுத்தாரு? உள்ள விவாதிக்கப்பட்டது ஒற்றை தலைமை, அவ்வளவுதான். அங்கதான் பிரச்சனை. அத நான் சொல்றேன். புரியுதா? 2 எம்பி சீட், அடுத்த காரணங்கள் அப்புறம் 2 எம்பி சீட் அவர் இருந்தாரு. 2 எம்பி சீட். நான் கேட்பது துரைக்கர்ணா, நம்ம இந்த தலைப்புக்குள் வரப்ப வில்சன் என்ன கேக்குறாருன்னா, அப்படி பாஜக ஏதாவது செய்ய முடிஞ்சா 24லயே செஞ்சிருக்கலாமே யாராவது வச்சு, அப்ப செய்யல இல்லன்ற. இல்ல, அது நடந்தது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம்ன்ற. இப்ப ரைட் பண்ணாங்களா கூட அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டா போகும். அது முதல்ல புரிஞ்சுங்க. அந்த ஃபேக்டர் நீங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்தி பாஜக வரும்போது மக்கள் கிட்ட உங்களுக்கு கெயின் பண்ணிக்கலாம், ஒரு செட்பேக் பின்னடைவை ஏற்படுத்துறோம் அப்படின்னு அதுதான். ரவீந்திர துரைசாமி, இதுல நீங்க சொன்னது ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட்டிவ் அப்படின்றீங்கல்ல, இப்ப அதுதான் பாஜகவின் அப்ரோச்சா? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், ஏமாற்ற மாட்டேன். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம். மற்றபடி பொன்வில்சன் சொன்ன கருத்தை நான் ஒப்புக்கொள்றேன். எடப்பாடி எல்லாம் மிரண்டு போய் எல்லாம் எந்த இடத்துலயும் பண்ணல. 5 சீட்டு தான் கொடுத்தாரு, கூட்டணி கிடையாதுன்னாப்புல. இவங்க தான் மிரண்டு போய் 5 வாங்கிட்டு வந்தாங்க. 5க்கு தொடர்ச்சியா திரும்ப 20 தான் கொடுத்தாப்புல. இப்ப 2024 இவர் ஏமாத்தின மாதிரி 29 ஏமாத்திடக்கூடாது. அதற்கு மிக கணிசமான சீட்டை வாங்கணும். அவரு 20% தான் இருக்கிறாரு. அவரு 4வது இடம் போயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சியில பிஎம் கேண்டிடேட் இல்லாத கட்சி கிட்ட 4வது போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த புதுச்சேரியில 4வது போயிருக்கிறாரு. சோ அவர் 20%, நம்ம 11.4%. 2 ரெட்டை. நான் ஒரு யூகம் தான். அப்படி நினைக்கிறீங்கன்னா, தாவேகாவினுடைய அழைப்பில் ஒரு மறைமுக துணி என்ன இருக்குன்னா, அது பாஜகவை தான் கொள்கை எதிரியா இருக்கு. நீங்க இங்க ரொம்ப கராரா வைக்கிறீங்கன்னு வைங்க,
அதிமுகவுக்கு தாவேகான்ற ஆப்ஷன் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரு? அதிமுக பாஜக 180 ஜெயிக்கும், தாவேகா 20 சீட்டுக்கு தகுதியான கட்சின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொன்னாரு. எடப்பாடி என்ன சொன்னாரு? என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, சிலர் சதி செய்கிறார்கள், பிரிக்க முடியாதுன்னாரு. ஐயா ரவீந்திரன் சொல்றதை ஏத்துக்கிறேன். என்னன்னா பார்கெனிங் பவர் வேணும்னு அவங்க விரும்புவாங்க பிஜேபி, இல்லன்னு சொல்லல. அதற்கு இப்போ செங்கோட்டையன்கள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தயாரா இருக்கிறாங்க. நாங்கள் பலிகடா ஆக தயார். பிஜேபிக்கு அதிக சீட்டு வாங்கி கொடுக்க நாங்கள் பலிகடா தயாரா இருக்கிறாங்களா? இதுதான் கேள்வி இன்னைக்கு. பொதுக்குழுல தீர்மானம் போட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுது திரு எடப்பாடி ஒத்துக்கொள்வாரா? தாவேகா வந்தா அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுப்பேன்னு ஒத்துக்குவாரா? சரி, இல்ல. ஆக தாவேகா ஒரு ஆப்ஷன் இல்லை. அவங்க நம்பினார். எப்படின்னா இந்த திரு எடப்பாடி அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், இந்த ஓபிஎஸ், சசிகலா, ஆமா வாங்க வாங்க ஒரு இடைவெளிக்கு பிறகு விளம்பரம் நமக்கு முக்கியம். நிறைவு சுற்று நம்ம தலைப்புன்றதுல என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள் இப்போ அதிமுக விவகாரத்துல மோடி அவர்களும் ஷான்றதுதான் ரொம்ப சுருக்கமா எல்லாரும் சொல்லலாம். என்ன பிளான் போகும் அப்படின்றது துரைக்கர்ணா உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, என்னுடைய முதல் பதிவில் தெரிவித்தது மாதிரி ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜகவுக்கும், குறிப்பாக இந்த மாநிலத்திலே போட்டியிட விரும்புகிற பாஜகவினுடைய அவங்க ஒரு 40 தொகுதி லிஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்களாம். நான் கேள்விப்பட்ட வகையில் இப்போது 65 அதிமுக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இதுல சிட்டிங் எம்எல்ஏ 12 தொகுதிகள் அவங்க லிஸ்ட்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, இதுல மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ இல்ல அதான் ஐயா ரவீந்திரன் சொன்ன மாதிரி இவங்க அந்த 20%, 18% இருக்கு. இந்த ரேஷியோல நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இங்க இருக்கு. எனவே வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவில் இருக்கு, அதிமுகவில் இருக்கு, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு. அதை முன்னெடுத்து போனால்தான் நிச்சயம் முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டம். என்ன குறிப்பா அதிமுக விஷயம் சுருக்கமா இந்த தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னம்னா இந்த 2 திராவிட இயக்கங்கள்ல ஒரு திராவிட இயக்கமாவது அழிஞ்சாதான் தங்களுக்கு இடம்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் தொடங்கி அவர் கட்டி காத்து செல்வி ஜெயலலிதாவால் வலிமைப்படுத்தப்பட்டு வந்த அதிமுகவை பாஜக உருவாக்கிய பூதகணங்கள் இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கின்றன. அதிமுக தொண்டர்களை அறிக. அவ்வளவுதான் வில்சன். இல்லை 3 விஷயம்தான் இப்போ சொன்னார். இந்த தொகுதியை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த இது எல்லா கட்சிக்கும் ரைட் இருக்குது. அப்பேற்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சோடங்கள் 117 தொகுதியை செலக்ட் பண்ணிட்டாரு. 2 லட்சம் பூத் ஏஜென்ட்டை நாங்கள் காங்கிரஸுக்கு போட்டிருக்கோண்டாரு. அப்போ குறைஞ்சது 100 சீட்டுக்கு மேலே தான் அவங்களும் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஆசை. ஆனால் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்றது நம்மளுக்கே தெரியும் யதார்த்தம் என்னன்றது. அது போல் அது கலை யதார்த்தம், அதை தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த இணைப்பு சேர்ப்பு இதையெல்லாம் பிஜேபியும் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் இது சட்டமன்ற தேர்தல். பிஜேபி முக்கியத்துவம் கிடையாது. பிரதான கட்சியாக அதிமுக திமுக இடையே தான் போட்டி சட்டமன்ற தேர்தலில். 3வது விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த கட்சிகள் போது அவங்க பாட்டாளி மக்களுக்கு தேமுதிக ட்ரை பண்ண முயற்சி சுருக்கமா சொல்லுங்களேன். என்ன கணக்கா இருக்கும்? 29ல எடப்பாடி கலத்தி விடாம இருக்கணும்னா 67 சீட் இப்ப டிமாண்ட் பண்றாங்க. அவர் 40ன்னாரு. உறுதியா நான் சொல்றேன் 67 சீட் இப்ப டிமாண்ட் பண்றாங்க. 67 மாவட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு. 67 சீட் டிமாண்ட் பண்றாங்க. எடப்பாடி டப் பார்கெய்னர். அவரை நான் அண்டர் எஸ்டிமேட் என்னைக்கும் பண்ண மாட்டேன். இந்த இடத்துக்குள்ளதான் ரெண்டு தடவை முறிஞ்சிருக்குது. இப்ப முறியவும் செய்யாது. ஒரு இடத்துக்குள்ள அது சேர்ந்து நிற்கணும். அது எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 67ன்றத 69 அதிமுகவுக்கு பிடிச்ச என்ன 69% ஒதுக்கீடுன்ற மாதிரி பார்க்கலாம். எப்படி களங்கள் போகுது, காட்சிகள் போகுதுன்னு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது